ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். இந்த குரு பயிற்சி மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது? கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து உச்சபலம் அடையக்கூடிய குரு பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் 12 ராசிகளுக்கும் பண்ணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு விமோச்சன காலம், மீன ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ரெடியாகும், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% வெறித்தனமான முன்னேற்றம், கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் உறுதி, மகரம் வெறித்தனமான ஒரு சேஞ்சஸ், இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இவங்க எல்லாருக்குமே பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் மேஷம், சிம்மம், தனுசுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்படும். இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சேஞ்சு. சார், மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் என்னென்ன? அபரிவிதமான வெற்றி பெறக்கூடிய ராசிகளில் மீன ராசி நம்பர் ஒன். இவ்வளோ நாள் இருக்கிற கஷ்டம், சங்கடம், மறைமுகமான எதிர்ப்பு, தூக்கமின்மை, என்ன பிரச்சனை தெரியாது, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியும். புரியாது, ஃபஸ்ட்டு மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியாது. காலில் அடிபடுறது, எந்த இடத்துக்கு போனாலும் கஷ்டத்தை மட்டும் பார்த்து ஏங்கிறது, வீட்டில் இருக்கிறவங்கள விட்டுட்டு மற்றவங்க ரொம்ப நல்லவங்கன்னு பிலீவ் பண்ணுறது. வீட்டில் எல்லாமே நல்லா இருந்தாலும் ஐயோ பாவம்னு மற்றவங்க சொல் பேச்சு நம்ம கேட்போம். சில ஃபேமிலியில் இப்படி இருப்பாங்க. அது எல்லாமே இப்போ நீங்கள் உங்கள் பையன், உங்கள் குழந்தை, உங்கள் மருமக, உங்கள் ஃபேமிலி, இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம், தங்கமான பெண் குழந்தை, லட்சணமாக இருக்கக்கூடிய ஃபேமிலி, நிறைய பேர் நகை சேரும், நிறைய பேர் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. தண்ணீர் இருக்கக்கூடிய இடம், நான் சொல்கிறது காவேரி நதி தீரத்தில், ஈசிஆரில், கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு, அந்த மாதிரி இடங்கள் உங்களுக்கு அமையும். நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். குலதெய்வத்துக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணி ஜம்முன்னு ஒரு அபிஷேகம், சர்வ அபிஷேகம்னு சொல்லுவோம், எல்லாம் சேர்ந்தது. அதில் என்னென்னா பால், தண்ணி, தயிர், மோர், இளநீர், இந்த மாதிரி எல்லா விதமான திரவ பதார்த்தங்களை கொடுத்து அபிஷேகம் செய்வதுங்கிறது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஃபேமிலி ஒன்று சேர்ந்துடும், சிக்கல்கள் தீரும். காசி, கயா, ராமேஸ்வரம், பத்ரிநாத், கேதார்நாத், ஹரித்வார், இந்த மாதிரி பல இடங்களுக்கு போவீங்க. நிறைய பேர் தெய்வ அனுகிரகம் உங்கள் பசங்க மூலியமாக நடக்கும். உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க. 100% கடன் தீரும். லோனுக்காக வெயிட் பண்ணுறேன், நான் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் கூட அந்த லோன் உடனடியாக கிடைக்கும். அமேசிங்கான டைமிங். அதே மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்கறதோட பெட்டர் ரிசல்ட். 450 வரும்னு நினச்சேன் சார், 480 வந்துருச்சு சார் அப்படின்னு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை. மெரிட்டில் கண்டிப்பாக சீட் அடிக்கிறது, அமேசிங்கான மெடிசன் கிடைக்கும். எம்டி எடுக்கிறீங்க, சீனியர் லெவல் டிகிரி எழுதுறீங்கன்னா நீங்கள்லாம் கார்டியாலஜிஸ்ட் இல்லைன்னா பல்மியாலஜிஸ்ட் கண்டிப்பாக ஆவீங்க. பாதி பேருக்கு ஆர்த்தோ டாக்டர்ஸாக மாறுவாங்க, குழந்தை நல மருத்துவர்களாக மாறுவது. என்னை பொறுத்த வரைக்கும் செம்ம டைமிங். மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொலஸ்ட்ராலில் மட்டும் கவனமாக இருக்கணும். ரத்தத்தில் ஓட்டை, ரத்தத்தில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். முதுகு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம், அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. என்ன வேணா தட்டு, என்ன வேணா தூக்கு, நடந்தே தீரும் மீனத்துக்கு. கண்டிப்பாக சார், இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் மீனராசிக்காரர்களுடைய கதறல்கள் கேட்கு என்ன அப்படின்னா, சனி பயிற்சியெல்லாம் நாங்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறோம், இது எப்போ நீங்கும், ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நல்லது எப்போ நடக்கும் அப்படின்னு காத்துட்ருக்காங்க. மே 22 நடக்குமா? ஏன்னா சனி என்னதான் கெடுதல் பண்ணாலும் சனிக்கு இப்போ பவர் கிடையாது. இப்போ நீங்கள் சிஎம் ஆகணும், நான் கொடுத்தா தான் நீங்கள் சிஎம் ஆக முடியும். இப்போ பார்க்குறீங்க நடக்கல. அந்த மாதிரி இப்போ குரு அந்த சிஎம் பதவியை லாக் பண்ணுறாரு. அப்போ நீ என்ன பண்ணியோ பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு குரு லாக் பண்ணும்போது சனிக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, அமைதியாக தான் உட்காரணும். அப்போ சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எப்படி இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் நான் பேசினேன், நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஆணி அடிக்கிற மாதிரி இந்த குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பார். அதனால் சனியினால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேருக்கு யோகம், மிகப்பெரிய யோகம், அது பேர் மகா யோகம். அதனால் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பயங்கரமான முன்னேற்றம் காத்துன்னு இருக்கு. நீங்களும் நல்லா இருப்பீங்க, குடும்பமும் நல்லா இருக்கும், எல்லாமே இப்போ சரியாயிடும். ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கும். தைரியமா இருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம்ன்றது கன்ஃபார்மாக நடக்குமா? ஏன்னா குருவுடைய பார்வை பலன் இருக்கிறதுனால 100% திருமண பாக்கியங்கள் கைகூடும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம போவோம். மீனராசிக்காரர்கள் வெளிநாடுகள் பயணம் மேற்கொள்றது, இல்லை வெளி மாநிலத்தில் போய் பயணம் மேற்கொள்றது, அந்த இடங்களில் தொழில் தொடங்குறது, இல்லைன்னா குழந்தைகளுடைய கல்வி அங்கே ஆரம்பிக்கிறது, அது சிறப்பாக. இது எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் கேட்ட 4 கேள்வியுமே ஒரே சப்ஜெக்ட். ஏன்னா அது குரு பார்வையில் இருக்கிறதுனால மீனம்ங்கிறதே காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. அது ராசியாகவும் கரெக்டானால் அங்கே போய் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அங்கே போய் பெரிய அளவுக்கு வருவாங்க. பொதுவாகவே மீனம் மறைஞ்சு தான் இருக்குமா. மீனத்தில் பிறந்தவங்க ஊரை விட்டு வெளியே இருப்பாங்க, தள்ளி இருப்பாங்க.
பக்கத்து ஊரும் கூட சொல்ல முடியாது. கொஞ்சம் தூரமாக இருக்கிறது அவங்களுக்கு எப்பவுமே நல்லாயிருக்கும். அதாவது எப்படின்னா ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து தூரமாக இருக்கணும். சொந்த ஊர் பிறந்த ஊர்லேருந்து தூரமாக இருக்கணும். இப்போ அங்கே இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை போகலைன்னா அதுக்கான ஆப்ஷனும் இப்போ கிடைக்கும். இப்போ பசங்களுக்கு சீட்டே கிடைச்சாலும் வெளியூரில் தான் கிடைக்கும். இப்போ மீனத்துக்கு எங்கே வேலை கிடைக்கும், சீட்டு கிடைக்கும்னா மதுரையில் கிடைக்கும். மதுரை பேஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜஸில் சீட்டு கிடைக்கும். சௌராஷ்டிர தேசத்தில் கிடைக்கும். விச் மீன்ஸ் மகாராஷ்டிரா, குஜராத்தில் அவங்க போய் செட்டில் ஆவாங்க. இதெல்லாம் வந்து லொக்கேஷனல் வைஸே சொல்லலாம். அதனால் மீனத்துக்கு ரொம்ப அருமையான டைமிங் ஓடுது. மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. ஜென்மச்சனியிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த குரு பயிற்சி வந்திருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைய போகிறார். கஷ்டங்கள் தீர்ந்து விடுமா, கஷ்டங்கள் நன்மைகளாக மாறிடுமா, கஷ்டங்கள் இல்லாமல் இருக்குமா, அப்படிலாம் கிடையாது. ஜென்மச்சனி கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டத்தை நீங்கள் தாங்கக்கூடிய அளவிற்கு ராசிநாதனுடைய உச்சம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குது. இந்த பாருங்க, ஒருத்தர் போட்டு உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். உங்களை அடி தாங்கவே முடியல, நோஞ்சானா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்ல புஷ்டி அப்படி புஷ்ன்னு இருக்கும்போது அடித்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். நோஞ்சானாக இருக்கக்கூடிய நீங்கள் புஷ்டியாக போகிறீர்கள். அடி என்னமோ விழத்தான் போகிறது ஜென்மச்சனியின் அமைப்பில். ஆனால் அந்த அடியை தாங்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உங்களுடைய தாங்கும் திறன், மன வலிமை போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இளைய பருவத்தில் இருந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாய நட்சத்திரக்காரங்க போன வருஷம் ஃபுல்லாக கடுமையாக பாதிக்கப்பட்டீங்க. மன அழுத்தம், பணி அழுத்தம், காதல் தோல்வி, சம்பாதிக்க முடியாத தன்மை, வீட்டில் பிரச்சனை, அம்மா அப்பா கிட்ட பிரச்சனை, யாரும் உங்களை புரிஞ்சிக்க முடியாத திறமை, ஸ்லோ ஆகிட்டீங்க, சோம்பல் ஆகிட்டீங்க. இதெல்லாம் அப்படியே விலகப் போகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் ஆரம்பிக்கக்கூடிய மன அழுத்தங்களை அப்படியே சமாளிக்கக்கூடிய திறமையும் வரப்போகிறது. ஆக ஜென்மச்சனியுடைய தாக்கம் இளைய பருவத்தினருக்கு தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அதே நேரம் ஒரு 40-50 வயசுக்கு மேற்பட்ட 2ஆம் சுற்று ஜென்மச்சனியை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, தொழில் நல்லா இருக்கும், லாபகரமாக நடக்கும், நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க, ஏற்றுமதி இறக்குமதியின் மூலமாக நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெரிய அளவில் இருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க. 40-45 வயசுக்கு மேற்பட்டவர் எல்லாருக்குமே பொருளாதார முன்னேற்றம், மங்கள விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு தொழில் வச்சு கொடுக்க முடியல, ஏற்கனவே தொழில் வச்சு கொடுத்தது இப்படி ஆகிப்போச்சு, ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொடுத்தது இப்படி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி உங்களுடைய மனசில் என்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள் அத்தனையும் அப்படியே 50 வயது 40 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக உண்டுங்க. கௌரவம் கிடைக்குங்க. ராசிநாதன் வலுத்தாலே கௌரவம், ஆன்ம பலம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போது இருக்கின்ற கஷ்டங்களை தாங்கக்கூடிய வலிமையை குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் தந்தே தீருவார் என்பது தான் உண்மை. இளைஞர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை, ஜென்மச்சனி காலத்தில் புது முயற்சிகள் பலிக்காது. என்னதான் உச்சகுருவாக இருந்தாலும் சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க, உஷாராக இருங்க. அதுவும் தூண்டில் போடக்கூடிய விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். 1000 கொடு, 10,000 கொடு, அல்லது தொழிலை விட்டுட்டு புதுசாக இதை ஆரம்பிக்கலாம். இளைஞர்களுக்கு மட்டும் சொல்கிறேன். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம், அல்லது லட்சம் கொடுத்தா 10 லட்சம் ஆகிடும். சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில் வர அந்த ஃபேக்கான ஸ்கேம் மெசேஜ் எல்லாம் நம்ப தேவையில்லாமல் உழைப்பை மட்டுமே நம்ப தேவையான அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு இருக்குதுங்க. காதல் பக்கம்லாம் போயிடாதீங்க, கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். அது என்னதான் 5ஆம் இடத்துல உச்சனாக இருந்தாலும் கூட சுக்கிர புக்தி, சுக்கிரதசை நடப்பவர்களுக்கு பெண்கள் வழியாக மன அழுத்தங்கள் வரக்கூடிய அமைப்பு ஆயினும் அதை டக்குன்னு சுதாரிச்சுக்கிற அமைப்பை தான் அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சகுரு கொடுப்பார். சனி அடிப்பார், ஆனால் அதை தாங்கக்கூடிய வலிமையை மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கொடுக்கக்கூடிய நல்லதொரு குரு பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது 2026 இந்த குரு பெயர்ச்சி. மீனராசி நேயர்களுக்கு 2026 உச்சம் பெற்ற குரு உற்சாகத்தை தருமா அப்படின்னா பிரமாதமாக இருக்கும். சார் கரெக்டாக பார்த்து சொன்னீங்களா? ஜென்மத்தில் சனி இருக்கார், ஜென்மத்திலேயே செவ்வாய் இருக்கார், அப்படியே உற்சாகத்தை தருவார். அவசரப்படுறீங்க சார் நீங்கள். இல்லைங்க, தப்பான ப்ரெடிக்ஷன் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருந்து 9ஆம் பார்வையாக பார்க்குறார். குருவுக்கு தான் இருக்கும் இடம் பலம் இல்லை, பார்க்கும் இடம் பலம் அதிகம். அதனால் 9ஆம் பார்வையை பார்க்குறார் சார். ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு வாங்க, உங்களுக்கு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு, அள்ளி தரப்போகிறான். உற்சாகம் கரைபுரண்டு ஓடும். 7.5 சனியாக இருந்தாலும் சில நேரங்களில் 7.5 சனியில் கொடுக்குற அந்த சொத்து இருக்கு பாருங்க, பயங்கரமான ஸ்திர சொத்தாக சேர்ந்துடும். 7.5 வருஷம் போய் திரும்பி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சொத்துக்கள் உங்களுக்கு சேர்ந்துருக்கும். உடம்பு ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும், பயணத்தில் கவனமாக இருக்கணும், இரவு பயணத்தை தவிர்த்தணும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும்.
அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கடன் கொடுக்கறது போகிறது, கடன் பிஸ்னஸ் பண்ணுறது, கேபிட்டல் பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மெட்டலில் போடாதீங்க. அதே நேரத்தில் மிட் கேப் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஷேர்ஸை வாங்கி சின்ன சின்னதாக ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கிடச்சிதுன்னா அதோட தூக்கி போட்டு வெளியே ஓடி வந்துடுங்க ஒரு வருஷத்துக்கு. அதே நேரத்தில் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த 7.5 சனியில் தான் கல்யாணம் ஆகும். குரு பலன் பார்க்குறாரு. இதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிட்டும். வீடு வாசல் மனைவி எல்லாமே உங்களுக்கு சுபபலனாக கிட்டும். நீங்கள் ரொம்ப எளிமையானவர். அதே நேரத்தில் எல்லாரும் எளிமையாக நம்பிடுவீங்க. நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். அது உறவுகளால் இருக்குமா நட்பால் இருக்குமா அப்படின்னா 2 பேராலே இருக்கும். அதனால் உங்கள் வேலை என்னவோ அதை வந்து பாருங்கள். அதே நேரத்தில் புதிய புதிய தொழில்கள் உங்களுக்கு அமையும். ஒர்க்கிங் பார்ட்னராக சேருங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஓசிலேயே கிடைக்கும். அதெல்லாம் போயிட்டு வாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு மனசில் அப்படியே பிரமாதமாக படியும். நல்லா படிப்பீங்க. சைடில் வந்து ஏதாவது சின்ன சின்ன படிப்புகள் படிச்சுங்க. இப்போ +2 படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபைனல் எக்ஸாமுக்கு அப்படின்னா கூட அடிஷ்னலாக ஏதாவது படிச்சிங்க. அதே மாதிரி எம்டி படிக்க போகிறீங்க, எனக்கு நீட்டில் பாஸ் பண்ணுவேனா சார், 7.5 சனின்னு எல்லாரும் பயமுறுத்துகிறாங்களேனா கிடைக்கும். வீடு கட்டுறது பாதியில் நிறுத்திட்டு இருக்கேன் சார், அதுக்கு என்னன்னா வாஸ்துவில் ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்து சனீஸ்வரருக்கு சில தான தர்மங்கள், உடல் ஊனமுற்றவர்களுக்கு சில தான தர்மங்கள், தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தீங்கன்னா சரியாக போயிடும். இல்லை அந்த மனையில் வந்து மாடு வந்து இரவில் அங்கே தங்க வச்சு பசு மூத்திரமும் அதனுடைய சாணமும் அதில் தெளிச்சிட்டு கலந்து தெளிச்சிங்க அப்படின்னாலே அந்த வாஸ்து தோஷம் போகும். தடைப்பட்ட அந்த பில்டிங் ஒர்க்கு நல்லபடியாக நடக்கும். தடைப்பட்ட திருமணத்திற்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான தர்மங்கள் யாகங்கள் ஹோமங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு அதிகமான உற்சாகம் தரக்கூடிய சுப பலன் கிடைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணோம் சார்? இதை விட ஒரு பெஸ்ட்டு காலம். பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்ற குருவும் 18 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஞானகாரகன் கேதுவும் மீண்டும் கிடைக்குமா சார்? ஆகவே காசி கயா ராமேஸ்வரம் போயிட்டு நீங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. இவ்வளவோ செலவு பண்ணுறீங்க சார், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக 200 புடவை கொடுக்கணும், 400 வேஷ்டி கொடு, 5 வேஷ்டி கொடுங்க, 5 புடவை கொடுங்க, நிம்மதியாக கொடுங்க. எதையும் ஒத்தையாக கொடுக்காதீங்க, ரெட்டையாக கொடுங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு ஜம்முன்னு அன்னதானம். நான் பாக்கெட்டில் வாங்கி கொடுத்தேன் சார், அந்த பாக்கெட்டே திரும்பி திரும்பி வந்துகிட்டு இருக்கோம். அன்னம் கொடுத்தா வயிறு நிறையணும், அங்கம் வாழ்த்தினம். அப்படிப்பட்ட அன்னதானம் வஸ்திரதானம். என் தாயார் விசாலாட்சுமியை போய் பார்த்துட்டு வாங்க. விசாலாட்சியினுடைய அருட்பார்வை உங்களுக்கு கிடைச்சதுன்னா உற்சாகம் மட்டும் இல்லை, கங்கையே கரை புரண்டு வந்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வெள்ளத்தை தரும். மீனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி மிக சிறந்த உன்னதமான யோகங்களை கொடுக்க போது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன ராசிக்கு குரு பகவான் யார்? உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான். உங்களுடைய ராசி அதிபதியான வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு யோகஸ்தானம் சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கடக ராசியில் வந்து உச்ச பலம் பெறுறது, நீங்களே பலம் பெறுறதா தான் அர்த்தம். உங்களுக்கு இனிமேல் தான் உங்களுடைய உண்மையான ஒரு பலத்தை நீங்களே உணர போகிறீங்கன்ற அளவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை வந்து ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே வந்து நீங்களே அனுபவிக்க போகிறீங்க. மற்றவங்க பார்த்து வைக்கிறத விட நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ சிறப்புகள் நடந்துட்டு இருக்குது, நமக்குள்ளே இவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு நீங்களாம் வந்து சந்தோஷப்படுற அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ராசிநாதன் உச்ச பலம் பெறுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுவும் உச்ச பலம் பெற்று உங்களுக்கு 1 வருஷம் அவர் இருக்க போகிறார். மித்த ராசிகளில் பஞ்சபூத கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் இந்த அளவில் தான் உச்ச பலத்தில் இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் ஓராண்டு உச்ச பலத்தில் இருப்பார். ஓராண்டு ஒரு ராசியில் இருப்பார். அந்த ஓராண்டு முழு பலத்தோடு தான் இருக்க போகிறாரு. ஸோ அந்த வகையில் 5ஆம் இடத்துல ஒரு உச்ச பலம் அடைகிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க போகுது.
நீங்கள் நினச்சா போதும் நடந்துருன்ற அளவுக்கு ஒரு சிறப்பான யோக காலம் அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க எந்த அளவுக்கு யோகங்களை நீங்கள் அறுவடை பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வந்து ராசியாதிபதி யோகஸ்தானத்துக்கு போயிட்டாலோ இல்லை பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டாலோ நமக்கு எதிர்பாராத யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கைகூடி வரும் அப்படின்றது வந்து ஜோதிட விதி. நம்ம ஒரு யோகமான ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நீ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அவருக்கு என்னப்பா நல்ல யோகமான ஆள் அப்படின்னு எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மீனராசிக்காரர்கள் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம். உண்மையிலேயே மீனராசிக்காரர்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் ஒரே அளவான மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. ஏழை ஏழை பணக்காரன் வயசில் சின்னவங்க மூத்தவங்க அப்படிலாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அளவில் மரியாதையும் அன்பையும் காட்டக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் மீனராசிக்காரர்கள். நிச்சயமான முறையில் அப்படி நல்ல பண்புகள் கொண்ட அந்த மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த நல்ல பண்புகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தான். ஸோ அந்த குரு பகவானே நல்ல நிலைக்கு இன்னும் சிறப்பான நிலைக்கு வரப்போகிறாரு அப்படின்றதுனால உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியாகட்டும், நீங்கள் நினச்ச விஷயங்கள் சாதிக்கிறதுக்கான காலச்சூழல் வந்துருச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க, நாங்களே ஜென்ம சனி காலத்தில் இருக்கோம், சனி பகவான் ராசியில் வந்து உட்காந்துருக்காரு, இவ்வளோ நல்ல மாற்றங்கள் நடக்கும்னா நிச்சயமாக நடக்குமா, குரு என்னுடைய ராசிநாதன் உச்ச பலம் பெறதுனால இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நடக்கும். 100%க்கு மேலேயே கூட நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இனி வர்ற காலம் யோக காலம்ன்றதுல எந்த சந்தேகமே வேண்டாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் ராசிநாதன் உச்சம் பெறுறது. உச்சம் பெறுறது மட்டும் இல்லைங்க, அவருடைய பார்வைக்கு பலம் அதிகம். உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வைகள் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, இந்த பார்வைகள்லாம் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை. ஒவ்வொரு கிரகத்துக்கும் குறிப்பிட்ட பார்வைகள் உண்டு. ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு தன்னுடைய பார்வையை கொடுக்க போகிறார். அப்போ பாக்கியமும் பெருக போகுது. பாக்கியங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நல்ல பக்தி, ஞானம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது போக தந்தை வழி ஆதாயங்கள் எல்லாமே சிறப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக அவருடைய 7ஆம் பார்வை எங்கே விழுதுன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிகளை விழுது. ஸோ இப்போ நீங்கள் எதிர்பாராமல், அதாவது பிரதிபலன் பாராமல் நீங்கள் செய்த ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு வளர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா பக்தி பெருகும். அப்படின்னு பக்தியும் இயற்கையாகவே மீனராசிக்காரர்களுக்கு இறை பக்தின்றது நிறைய ரொம்ப உண்டு. அது இனி வர காலங்களில் இன்னும் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய பக்திக்கு இவ்வளோ நாள் வேண்டுதலுக்கு இறைவன் வந்து இறங்கி வந்து உங்களுக்கான நல்ல யோக பலனை கொடுக்க போகிறார். இது ஆச்சா. அதாவது அவருடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியவே பார்க்குறது ரொம்ப சிறப்பான விஷயம். உங்கள் ராசிநாதனுடைய பார்வை குரு பார்க்க கோடி நன்மை எல்லா ராசிக்கும். உங்கள் ராசிக்கு அப்போ எந்த அளவுக்கு ஒரு சிறப்புகள் கிடைக்கும்னு நீங்கள் வந்து நீங்களே தெரிஞ்சுக்குங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலேருந்து நடக்க போகுது. அதனால் இது நாள் வரை இருக்க எந்த சங்கடங்களையும் போராட்டங்களையும் பற்றியும் கவலையோ வருத்தமோ படாதீங்க. ஜென்ம சனியை உங்களுக்கு தொந்தரவு பண்ணது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை கிடச்சி சனி பகவானே உங்களுக்கு நல்ல பலனை செய்ய ஆரம்பிச்சிருவார். அதெல்லாம் தாண்டி குருவுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்க. இனி வர காலம் உங்களுக்கான காலம்.